வெங்கட் பிரபு இப்போ தளபதி வச்சு கோட் மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி செப்டம்பர் 5க்கு ரிலீஸ் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு மூவி பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவும் சிவகார்த்திகேயனுடைய 25வது மூவி. சிவகார்த்திகேயனுடைய 23வது மூவியோட ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு முருகதாஸோடைய டைரக்ஷனில். 24 சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 25 வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாருன்றதும் கன்ஃபார்மில் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக இந்த மூவியோடைய அப்டேட்டை கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. 24 ஃபோர்ஸஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் 25 அப்டேட் கிடைக்குமே. வெங்கட் பிரபு அவர்கள் நெக்ஸ்ட்டு சிவகார்த்திகேயனை வச்சு தான் ஒரு மாசான மூவியை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் தொடர்ந்து நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்க. அவருடைய மியூசிக்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்குன்னா அது தங்கலான் மூவி தான். ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்க ஒரு மூவி. இந்திய சினிமாவுக்கு தரமான ஒரு மியூசிக்காக தங்கலான் மூவியில் கொடுத்துருக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆகஸ்ட் 15க்கு அந்த மூவி தேட்டர் கொண்டு வரதாகவும் பிளான் போட்டுருக்காங்க. ஆகஸ்டோடைய 2, 3க்கு அந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்களே. ரஞ்சித்தோடைய டைரக்ஷனில் கேஜிஎஃப்ல நடந்த முக்கியமான ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் இருக்க ஒவ்வொரு மியூசிக்குமே உங்களை உட்கார வச்சு இந்த மூவியை பார்க்க வைக்கின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது அவருடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் இருந்து ஜிவி பிரகாஷே கொடுத்துருக்காரு. இந்தியனுடைய 2வது பக்கத்தில் வந்தால் இந்தியன் தாத்தாவுடைய வயசு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துருந்தது. இப்போ அந்த வயசுக்கு ஒரு கிளியரான அப்டேட்டை சங்கர் அவர்களே கொடுத்துருக்காரு. இந்தியனுடைய முதல் பக்கத்தில் இந்தியன் தாத்தாவுக்கு 1918 பிறந்திருக்கிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாரு. அப்பையிலேருந்து இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியன் தாத்தாவுக்கு 106 வயசு இருக்குன்ற போல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அது உண்மைதான்றதை கன்ஃபார்மாக கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு தரமான அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. சீனாவில் தற்காப்பு கலையில் ரொம்ப பெருசாக விளங்கியிருந்த ஒருத்தருடைய பேரை சொல்லியிருந்தார். லீசிங் யுவான் அப்படின்ற மாதிரியும் அவருடைய வயசையும் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 120 வயசுலையும் பறந்து பறந்து ஃபைட் பண்ணதாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 120 வயசில் ஒருத்தர் பறந்து ஃபைட் பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு உணவுப் பொருட்களையும் அந்த அளவுக்கு அவர் உடல் அமைப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்ததுனால தான் அவர் 120 வயசுலையும் பறந்து அடிக்க முடிஞ்சதுன்ற போல் அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதே போலவே தான் இந்தியன் தாத்தாவையும் இந்த இந்தியன் 2ல் அமைச்சிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த இந்தியன் தாத்தாவை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. அது கண்டிப்பாக மூவியில் சங்கர் அவர்கள் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 2வது பக்கத்தில் தெரியுமான்னு தெரியல. இந்தியனுடைய 3வது பக்கத்தில் அந்த சஸ்பென்ஸ் லீக் ஆகும்னு நினைக்கிறேனே. லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷனில் ராகவா லாரன்ஸ், பகத் பாஷில், எஸ்.ஏ. சூர்யா எல்லாமே ஆக்டிங் பண்ணுற பென்ஸ் மூவிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆகியிருக்கா. பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி ரெமோ சுல்தான் மூவி எல்லாத்தையுமே அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த மூவி ஒரு கேங்ஸ்டார் மூவி அப்படின்றதுனால எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றதையும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்ற போல் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் இதுக்கு முன்னாடி மேக் பண்ணியிருந்தா 2 மூவியுமே லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஒரு வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் மூவியை தான் மேக் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த மூவியில் பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இறங்கி மேக் பண்ணுவாருன்னு நினைக்கிறான். லோகேஷ் கனகராஜ் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணலை, அவருடைய ஸ்டோரி தான் இப்போ பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் மேக் பண்ணவும் போகிறாரு. மாயப்புத்தகம் மூவிலேருந்து தொடர்ந்து ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ மாயப்புத்தகம் மூவியோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்களே. இந்த மூவி ஜூலை 19க்கு தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சஸ்பென்ஸ் கலந்த பயங்கரமான த்ரில்லர் மூவியாக இந்த மாயப்புத்தகம் மூவி இருக்க போகுது. அது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்களே. இந்த புத்தகத்துடைய ஸ்டோரி படித்ததுக்கப்புறம் தான் இந்த மூவியில் இருந்தால் பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடக்க போகிற சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் இந்த மூவியோடைய ஸ்டோரியாகவும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேனே. இந்த மூவியோடைய ட்ரைலர், டீசர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஜூலியோடைய 10க்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஒரு நொடி மூவியில் ஆக்டிங் பண்ணியிருந்த ஹீரோவோடைய நெக்ஸ்ட் மூவியோடைய அப்டேட்டை கொடுத்துருக்காங்களே. பார்க் அப்படின்னு டைட்டில் வச்சு ஈ.கே. முருகன் அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. அமராவுடைய மியூசிக்கில் அக்ஷயா ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்களே. இந்த மூவியை சீக்கிரமாகவே தேட்டர் கொண்டு வரதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். சூப்பர் டாக்ஸ் ப்ரொடக்ஷனில் பாரதி ராஜா ஆக்டிங் பண்ணியிருக்கா நெக்ஸ்ட் ஒரு மூவியோடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கௌதம் வாசுமேனன், புஷ்கர் காயத்ரி 6 மாதம்லாம் இந்த மூவியோடைய டைட்டிலை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முருகையோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. இந்த மூவியோடைய டைட்டில் எந்த மாதிரி ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திபனுடைய நெக்ஸ்ட் மூவியோடைய ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டாங்களே. டென்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த மூவி தான். டி. ஹிமான் அவர்கள் தான் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஜூலை 12க்கு இந்த மூவி தேட்டர் கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அதுவும் இந்த மூவி இந்தியனுடைய 2வது பக்கத்து கூட நேரடியாக மோத போகுது. எந்த மாதிரியான பிக் வேல்யூவை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. ஆனால் பார்த்திபனுடைய கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கா. பார்க்கலாம் பார்த்திபனுக்கு இந்த மூவி எந்த மாதிரி அமைய போகுதுன்னு. பிரபாஸோடைய ஆக்டிங்கில் தொடர்ந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் மூவிஸ் வந்துக்கிட்டு இருந்த டைமில் கல்கி மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பிரிட் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியில் தான் ஆக்டிங் பண்ண போகிறாரு. சந்தீப் ரெட்டி வங்காவுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. இந்த மூவியோடைய ஆடியோ டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை அக்டோபர் 23க்கு ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரபாஸோடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த மூவிலேருந்து முக்கியமான இந்த அப்டேட் ரிலீஸ் ஆகின்ற போல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி சந்தீப் ரெட்டி வங்காவுடைய 2 மூவி பிக் ரெஸ்பான்ஸ், பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்னு சொல்லணுமே. 1000 crores பாக்ஸ் ஆஃபீஸ் டைரக்டரில் இவரும் ரொம்ப முக்கியமான பிளேஸில் இருக்கார். அது இந்த பிரபாஸ் மூவி கொடுக்கும்னு நினைக்கிறேனே.